விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயத்தில் இந்த வரைவு எவ்வாறு அமைகின்றது, வரைவு எவ்வாறு அமைகின்றது கேள்விக்கு வருகிறது. இது ரெபனேசி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்தது, ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்தது, இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்தது, அதே போன்று மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்தது, அதே போன்று ஏஎல் கெமிஸ்ட்ரி படிக்கிற மாணவர்களுக்கு வந்தது. Today I am going to discuss about the Boyle's law and Charles law graph. We know the Boyle's law, we know the Charles law, you know that, but today we are going to look about the what is the graph P versus 1 upon V, P versus V, V versus T. அதாவது Pக்கும் ஒன்றுங்கில் Vக்கும், Pக்கும் Bக்கும், Vக்கும் Tக்கும், அதாவது பொய்யின் விதியிலே கொண்டு எவ்வாறு வரைவுகள் அமைகின்றன, அது ஏன் அவ்வாறு அமைகின்றது என்கிற விடயத்தை தான் நான் பார்க்க போறோம். Actually I can draw the graph, but we have to understand how it is, why this type of graph like this. ஆகவே நான் அதை பார்க்க போறோம். கவலை பாருங்க. நீங்க ஏற்கனவே படிச்ச விஷயம் பொய்லின் விதி படிக்கிறீங்க, பி நேர் வித சமன் ஒன்றிங்கில் வி என்று படிக்கிறீங்க. இந்த நிலையில இந்த பொய்லின் விதியில எம்மும் டீயும் மாறாது என்று படிக்கிறீங்க. அதாவது ஒரு மாறாதது என்ன கூட ஒரு குறித்த வெப்பநிலையுடைய எதை கதைக்கலையோ அது மாறாது. இது ரெண்டையும் பற்றி கதைக்கல, அது ரெண்டும் மாறாது. ஆகவே ஒரு குறித்த வெப்பநிலையில் ஒரு குறித்த திணிவுடைய வாயுவின் அமுக்கமானது கனவளவிற்கு நேர்மாக விகித சமன், ஒன்றிங்கில் கனவளவுக்கு நேர் விகித சமன். If we are discuss about the Boyle's law, P proportionality 1 upon V. This situation we are not talking about the mass and the absolute temperature. Therefore both are constant. Therefore what is Boyle's law? When the mass remain constant, temperature remain constant, absolute temperature remain constant, plus proportionality to 1 upon V, 1 upon volume. This is Boyle's law. You know that. But Charles law எடுத்து பார்த்தோம்னா V நேர் விகித சமன் T. இதுல கதைக்காதது என்ன? திணிவு. கதைக்காதது என்ன? pressure. If we are not talking these elements, that is constant. Charles law ஒரு குறித்த திணிவுடைய வாயுவை பற்றி தான் கதைக்கும். gases, we are talking about the gases. ஒரு குறித்த திணிவுடைய வாயுவின் அமுக்கம் மாறாதிருக்கும் போது கனவளவானது தனிவெப்ப நிலைக்கு நேர்விகித சமன். இதை கொப்பில் எழுதி வச்சுட்டு இந்த கெமிஸ்ட்ரி படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பாடமாக்கு. இதெல்லாம் பாடமாக்குறதில்ல. இதுக்குள்ள கணக்குகள் இது அடிப்படை தத்துவம் தெரிஞ்சா ஏன் நாங்கள் பாடமாக்கணும்? விளங்கி படித்தா நாங்கள் ஏன் பாடமாக்கணும்? நாங்கள் உருவாக்கலாம். அதில் கொஞ்சம் கணக்குகளை நாங்கள் யோசிச்சு செய்யலாம். இதெல்லாம் சுற்றி வர போகுது கேள்விகளை. உபகாக இந்த இதுக்கும் எப்படி கிராஃப் அமைய போகுது என்று பார்த்தா லேசாக்கலாம் உங்களுக்கு. அதாவது பி நேர்விகித சமன் 1 விக்கு எப்படி கிராஃப் வருதுன்னு சொன்னா, அதாவது எக்ஸ் அச்சில் ஒய் அச்சில் பார்த்த எக்ஸ் அச்சில் ப்ரெஷரையும் ஒய் அச்சில் 1 upon V-ஐயும் கீர்னா இது உற்பத்தியின் ஊடாக செல்லுகின்ற நேர்கோடாக அமையும். When we are draw the diagram like this, 1 upon V versus pressure, it is a straight line. It goes through the 0, 0. Why it is? ஏனது என்ன புள்ள? the P நேர்விகித சமன் 1 V நேர்விகித சமன சமனா மாத்திரண்டா P சமன் K into 1 V. K into 1 V. அதான் இதை பாட்டு மாறிக்கிறோம்டா. இதில் ப்ரெஷரையும் இதில் 1 upon V எப்படி இருந்தாலும் சரி கீறுவோம். P சமன் K into 1 V. இதை நான் இதை y என்றா y சமன் y கீறீங்க y சமன். இந்த மாறிலியை அதில் படிக்கிற நெம்மண்ட் எடுத்தனடா இந்த 1 V எக்ஸாக்டில் கீறியிருக்கிறேன். y சமன் mx ரெண்டா நீங்கள் தெரியும் மேட்சில்
y சமன் mx என்ற சமன்பாடு உற்பத்தியினூடாக செல்லுகின்ற ஒரு நேர்கோடு. ஆகவே இந்த வரைவு இவ்வாறு அமைந்தது. விளங்கிட்டா? For example, when we consider about the Boyle's law, this is a field proportionality 1 upon v. Therefore, you have to be multiplied by the k. That k is the m. Okay, m is the tan theta. M is the tan theta. Okay, அதாவது படிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் படிக்கிறேன் பட்டி தொண்டெல்லாம் படிச்சிருப்பீங்க ஓல்ல. அப்ப இதுல இங்க பிரச்சனை இல்ல, இந்த வரைவில் பிரச்சனை இல்ல. இப்ப இந்த மாறிக்கிறாங்க அதேதான். இப்ப வந்து when we consider about the Charles law, சார்சி மீது எடுத்தா இதையும் b சமன் kt என்று போட்டா இத அஜ்ஜ எடுத்த வேண்டாம், இது y அச்சு, இது x அச்சு. When we are going to draw the diagram about the v versus t, this is the Charles law, v equal to kt. Therefore, இந்த y அச்சில் இருக்கிறது வந்து என்ன v, x அச்சில் இருக்கிறது என்ன t. இப்போ இதுவும் y v சமன் kt என்றா y சமன் m into x, mx, y சமன் mx. ஆகவே இதுவும் உற்பத்தியினூடாக செல்லுகின்ற ஒரு நேர்கோடாக அமையும். bக்கும் tக்கும் பரவுகிறனாலும் உற்பத்தியூடாக செல்லுகின்ற நேர்கோடாக அமையும். This also, when we are draw the diagram v versus t, that also goes through the 0 0 0 0. This is, there is no problem. இப்போ நாங்க பார்க்க போறோம் என்னன்னா pக்கும் bக்கும் இப்படி வர போகுது. தமிழ் அவதானமா பாருங்க. pக்கும் bக்கும் இப்படி வர போறோம். இது சும்மா வரைவு இப்படி தான் வரும், அப்படி தான் பெற மாட்டில்லை. புறம் பாடமாக்குவீங்க, வரைவு மாறிடும், எக்ஸாக்ட் வையாச்சு மாறிடும். எக்ஸாமுக்கு போகக்கூட, எம்சிக்யூக்கு போகக்கூட, என்ன பாடமாக்கிட்டு போய் அங்கே எழுத போனால் மாறிடும் எக்ஸிஸ். அந்த டைமில் பேத்து கொட்டக்குள்ள ஒரே எம்சிக்யூ மற்றதையும் கிளப்பி போட்டுருவோம். அப்படி தான் உள்ளே படித்தா நாங்களே செய்து விட்டு நாங்களே போடலாம், அது உருவாகணும். இப்போ பார்க்கக்குள்ள பி நேர்வித சமன் 1 upon b என்கின்ற வாய்ப்பாட்டில் இதை வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டாம். இப்போ கீரப்படம் பறவை வந்து என்ன சொன்னால் இப்படி பீக்கும் பீக்கும் பறவை கீரப்படும், பீக்கும் பீக்கும் அல்லது வீக்கும் பீக்கும் பறவை கீரப்படும் வைக்க எக்ஸைக்கில் முதல் கீரம் ஒன்றுங்களே. இப்போ இதை வந்து குறுக்கு பெருக்கம் இருக்குன்னா பிவி நேர்வீத சமன் 1, நேர்வீத சமனை சமனாக மாற்ற ஒரு மாறிலி கேயால பெருக்கிறேன், கே தர 1. பிவி சமன் இந்த கே என்ற எழுத்த ஒன்றால் பெருக்கிற மாதிரி நான் சி என்று எடுக்கிறேன். இப்போ பொதுவாக 4 வைங்களேன், இது 4 திரும்ப வந்து நான் பிவி சமன் சி வர்க்கம் என்று பார்க்கிறேன். இது அப்போ பிவி சமன் கே போடுறேன், கே போட்டு சி ஸ்கொயர். இதுவும் ஒரு மாறிலி, சியும் மாறிலி. 4 2 பெருக்கம் என்று போடுறேன், மாறிலி தான். 49 பெருக்கம் என்று போடுறேன், கூட மாறிலி. என்ன போல இந்த இதை வந்து நான் வையச்சியில் கீறிருக்கேன், பியை கொண்டு வையச்சியில் கீறிருக்கேன், பியை வந்து எக்ஸச்சியில் கீறிருக்கிறேன், பியை வந்து எக்ஸச்சியில் கீறிருக்கிறேன், பியை வந்து வையச்சியில் கீறிருக்கேன். அப்ப இந்த சமன்பாடு எப்படி வருகிறதுனா yx சமன் cx, yx சமன் c வர்க்கம். இந்த மாற்றி எழுதினோம்டா xy சமன் c ஸ்கொயர். அதிபரவளைவினுடைய சமன்பாடு, பரவளைவினுடைய சமன்பாடு y வர்க்கம் சமன் 4ax, y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. அது பரவளைவு. அதிபரவளைவின் சமன்பாடு வந்து xy சமன் c ஸ்கொயர், xy சமன் c ஸ்கொயர் என்றால் அது ஒரு அதிபரவளைவாக அமையும், அதிபரவளைவாக அமையும். அதிபரவளைவு என்று சொன்னா அது கிராஃப் வந்து இப்படி அமையும், இப்படி அமையும். இப்ப pக்கும் bக்கும். Now we are talking about the Boyle's law. When you are going to draw the diagram P versus V, XY axis, PV, proportionality 1, then we have to convert proportionality to the equation equal, then we scale into 1. Therefore PV equal to K. PV equal to K. K means we will assume it is 4. 4 I can write it 2 squared. ஆகவே PV equal to C squared. Therefore XY
V x-axis, P y-axis. Therefore, yx equal to c squared. Yx equal to c squared. Therefore, xy equal to c squared. This is the hyperbola equation. Parabola equation is y squared equal to 4ax. This is hyperbola equation xy equal to c squared. Therefore, this equation is like this. ஆகவே இது ஒரு அதிபர வளைவாக அமைந்திருக்கு. இப்போ உங்களுக்கு விளங்கிட்டா ஏன் வந்து பொயிலின் விதி, சால்சின் விதி, பீனேர் விதம் ஒன்றில் வி, வீனேர் விதி சமன் டி. பீனேர் விதி சமன் ஒன்றில் வி, வீனேர் விதி சமன் டி. அங்க நாங்க படிக்கிறாங்க என்ன, ஒரு குறித்த பீனேர் விதி சமன் ஒன்றில் வி, ஒரு குறித்த செல்லுடைய வாயுவின் வெப்பநிலை மாறாதிருக்கும் போது அமுக்கமானது கனவளவுக்கு நேர்மாற விதி சமன் அல்லது ஒன்றின் கனவளவுக்கு நேர் விதி சமன். சால்சின் விதி என்ன படிக்க, ஒரு குறித்த செல்லுடைய அமுக்க மாறாதிருக்கும் போது, நாங்க எதை பற்றி கதை கேட்டோ அது மாறி அமுக்கமாக இருக்கும்போது கனவளவு தனிவெப்ப நிலைக்கு நேர்விகிதம். இது வந்து ஒரு தெர்மோடைனமிக்ஸ்ல ஒரு முக்கியமானது. இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேர் இஸ் a subject called thermodynamics. Thermodynamics, this is a one module, very very important module மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அவே அதடுத்து நாங்க கீழக்குள்ள when we are going to draw the diagram, first of all we should have to understand what is the equation. If it is a straight line, or if it is a parabola, or if it is a hyperbola, or if it is a circle, or we should have to be identified. Firstly, we have to have identified. Then we can understand. பாடமாக்க கூடாது. இது கெமிஸ்ட்ரியில ஒரு முக்கியமான செக்ஷன். இப்போ பிக்கு பாடத்தை போடுவோம், பிக்கு மாறி போடுவான். போட்ட உடனே என்னடா அது படம் இப்படி வந்து ஒரு மைனஸை போட்டுதான் சிக்கல். அந்த இடத்துல கொஞ்சம் வியர்த்து கொட்டதும் படம் வாங்கிட்டு போய் அந்த விஷயம் பெற வெத்து கொட்டக்கூட எம்சிக்கு அவுட் ஆகக்கூட மற்ற எம்சிக்கு போடுறோமா அழிக்கிறது இந்த விஷயங்களெல்லாம் அது வரும். ஆகவே நாங்கள் வந்து கிளியராக இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி it is easy. நன்றி.